அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வளர்தமிழ் யூடியூப் சேனல். நாம் டிஎன்பிஎஸ்சியின் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி ஆனது தற்போது சில தினங்களுக்கு முன்பு புதிதாக சில அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதி அன்று, இந்த மாதம் 10ஆம் தேதி அன்று ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ட் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக எழுத்து மூலமாகவும், அப்ஜெக்டிவ் டைப் வந்து பார்த்தோன்னா கணினி வழியிலையும் நடத்துகிறா சொல்லியிருந்தாங்க. அந்த செய்தி குறிப்பில் சிலபஸை வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் பண்ணி ரிவைஸ்டு சிலபஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரிவைஸ்டு சிலபஸ் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க இருக்கோம். இதுக்கு மேலே நம்ம டிஎன்பிஎஸ்சியினுடைய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான பல வீடியோக்களை வந்து பார்த்தோம்னா அப்லோடு பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இருக்குது. நீங்கள் இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த பாடத்துக்கு சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எதுக்கு சேஞ்ச் பண்ணல அப்படின்னு தெரியும். வாங்க இன்றைய வீடியோவை பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோ பார்க்கலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சியோட அபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அதில் நம்ம டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். அதில் உள்ளே போயிட்டு எம்ப்ளாயி கார்னர் அப்படின்னு உள்ளே போனோம்னா அதில் சின்ன ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் ரைட் சைடு இருக்கக்கூடிய சின்ன ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணோம்னா நிறையா இருக்கும். ரிசல்ட்டு, ஆன்சர் கீ, நோட்டிஃபிகேஷன், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படிங்கிட்டு இருக்கும். அந்த சிலபஸ் பேஜ் ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க பாருங்கள், டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் அண்ட் சிலபஸ் ஃப்ரம் மே 2021 ஆன்வர்ட்ஸ். அதாவது மே 2021 இனி அடுத்து வரக்கூடிய தேர்வுலேருந்து இனிமேல் இருக்கக்கூடிய சிலபஸ் என்ன அப்படி சொல்லி ஒரு லைன் இருக்குது. அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப் டு டிசம்பர் 2020 வரைக்கும் என்ன சிலபஸ் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப் டு மே 2017 வரைக்கும். ஏன்னா தற்போது நடைமுறையில் இருந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா 2017 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. ஸோ அதற்கு முன்னால் உள்ள சிலபஸ் என்ன, அதற்கு பிறகு உள்ள சிலபஸ் என்ன, இனிமேல் உள்ள சிலபஸ் என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு 3 விதமாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவை வந்து பார்த்தோம்னா ஃப்ரம் மே 2021 ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கிறதா. அதில் பாருங்கள் சிலபஸ் வியூ அண்ட் டபுள்னு இருக்குது. இதில் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் ரிவைஸ்டு சிலபஸ் ஸ்கீம் பேட்டர்ன் டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் வித் எஃபெக்ட் ஃப்ரம் மே 2021 அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதில் வியூ அப்படின்ட்டு அந்த வியூவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த நியூ சிலபஸ் என்ன ஆகிடும், டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? சரி, வாங்க அந்த சிலபஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் மே 2021 ரிவைஸ்டு சிலபஸ் அண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் கோடு இருக்கோ அது மாதிரி வரிசையாக இருக்கும். நமக்கு எதுக்கெலாம் தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட் கோடை போய் எடுத்து பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா மெயினாக எல்லாருக்குமே பயன்படக்கூடிய டெஸ்ட் கோடு 124 என்று சொல்லக்கூடிய அக்கௌண்ட் டெஸ்ட் பார்ட் 1ஐயும், அதுக்கப்புறம் 172 என்று சொல்லக்கூடிய ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட், அது ரெண்டை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இது டெஸ்ட் கோடு 172. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே பயன்படக்கூடியது, அதனால் இதை முதல்ல பார்க்குறோம். எக்ஸிஸ்டிங் பேட்டர்ன் அண்ட் டு பி ஃபாலோடு இன் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமினேஷன் மே 2021 நோ ரிவிஷன். தெளிவாக சொல்லிட்டாங்க. 172ல் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா அப்படின்னு பார்த்தோம்னா கீழே பார்ப்போம். டெஸ்ட் கோடு 172. டெஸ்ட் நேம் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட், ஜிஓஎம் அல்லது டிஓஎம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள் ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது தான். அப்ஜெக்டிவ் டைப் 40 கொஸ்டின் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. 40 மார்க்குக்கு கரெக்ட் ஏற்கனவே 40 மார்க் தான் இருந்துச்சு வித்தவுட் புக்ஸ். அதுக்கு டைமிங் வந்து பார்த்தோம்னா 1 மணி நேரம், மினிமம் 18 மார்க் எடுக்கணும். ரைட். டிஸ்கிரிப்ட் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 மார்க்குக்கு இருக்கும், அதுவும் வித் புக்ஸ். அது சரிங்களா? டிஸ்கிரிப்ட் டைப் வந்து வித் புக்ஸ். அதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ 1.5 மணி நேரம். சரிங்களா? இதில் வந்து குறைந்தது 27 மதிப்பெண் பெறணும். ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக 100 மதிப்பெண் பெறணும். 100 மதிப்பெண்க்குரியது. குறைந்தது இதுக்கு வந்து பார்த்தோன்னா மொத்தம் 45 மதிப்பெண் பெற்றால் இது வந்து தேர்ச்சி. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா 172 பொறுத்தளவுக்கு சிலபஸில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாங்க அடுத்ததாக அக்கௌண்ட் டெஸ்ட் பார்ட் 1 பற்றி பார்க்கலாம். 124. இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கோடு 124. டெஸ்ட் நேம் த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1 அப்படி சொல்கிறாங்க. இது வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லெஃப்ட் சைடு பாருங்கள் எக்ஸிஸ்டிங் பேட்டர்ன், ரைட் சைடு ரிவைஸ்டு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய மாடல் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் வந்து 40 மார்க்குக்கு இருக்கும், 1 மணி நேரம். டிஸ்கிரிப்ட் டைப் வந்து பார்த்தோம்னா 60 மார்க்குக்கு இருக்கும், 1.5 மணி நேரம் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அதை மாற்றிருக்காங்க.
அப்படியே ஆல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் வந்து பார்த்தோம்னா 60 மார்க் வச்சுருக்காங்க, 1.5 மணி நேரம், அதில் குறைந்தது 27 மார்க் எடுக்கணும். டிஸ்கிரிப்ட் டைப் வந்து பார்த்தோம்னா 40 மார்க்கு, 1 மணி நேரம், 18 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ் டைப்புக்கு வந்து பார்த்தோன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வித் புக்ஸ் அப்படிங்கிறனால, இது டிஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்தோன்னா வித் புக்ஸ் அப்படின்னா எல்லாரும் பார்த்து ஈஸியாக எழுதுவாங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்புக்கு வந்து பார்த்தோன்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா அமைச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன பாடம்லாம் நம்ம எழுத வேண்டியிருக்கோ அந்த பாடத்துக்கெல்லாம் என்ன சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது பாடம் பற்றி நம்ம ரிவைஸ்டு சிலபஸ் சம்மந்தமாக வேறு ஏதாவது தேவை அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.